ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து பைத்தான் பேசிக்ஸ். பைத்தான் பேசிக்ஸ் நம்ம பார்க்குறது வந்து வேரியபிள் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த கமாண்ட் தான் எல்லாருமே யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கமாண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த கமாண்ட்ஸுன்றது அதாவது இந்த லைன் வந்து பைத்தான் ரன் பண்ணாது. ஆனால் இது ஜஸ்ட்டு என்னென்னா இந்த நமக்கு ஒரு மெசேஜ் மாதிரி. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஐடியல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஐடியல் எல்லாரும் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஐடியல் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைல். இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடு. ஓகேங்களா? அதாவது ஆன் த ஃப்ளைல நமக்கு ஆன்சர் தரும். இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடு. எக்ஸாம்பிள் 6 + 10 16. இதை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இதை உங்களால் அகைன் திரும்ப பார்க்க முடியாது. இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடு. ஓகேங்களா? இப்போ நான் ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கிரிப்ட் மோடு. நீங்கள் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ வேணும் அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கமாண்ட். ஃபஸ்ட் நான் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபைல் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். கைஸ் வந்து இதுதான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பார்க்கலாமா எப்படின்னு? இங்கே பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டு வந்திருக்கா? இது வந்து கமாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்டை பைத்தானே கன்சிடரே பண்ணாது. இது வந்து எப்படின்னா இந்த லைன், அதாவது இந்த ஹேஷ்டேக் பார்த்தாலே அது ஸ்கிப் பண்ணிடும் அந்த லைனை. அதுதான் கமாண்ட். இது நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இப்போ பைத்தான் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒரு ஜாப் ஒன்று கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு ஜாபில் ஒரு ப்ராஜெக்ட் டீமில் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதாவது இது பைத்தானுக்காக மட்டும் இல்லை, ஆல் லாங்குவேஜுக்கும் கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டீமில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்களும் அந்த ப்ராஜெக்டில் மெயின் டீமில் ஒரு ஆள் நீங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் சில வேலை இருக்கும். அதில் கோடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்டில் தரணும். எக்ஸாம்பிள் இப்போ அதாவது இப்போ 5 லைன்ஸ் 10 லைன்ஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்போஸ் ஒரு 10,000 லைன் இருந்தால் எந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் மாதிரி நமக்கு நாமளே கொடுத்துக்கிறதா கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து திஸ் இஸ் எ மெசேஜ், அவ்வளோதான். இது பைத்தான் ரன் பண்ணுமான்னு கேட்டால் ரன் பண்ணாது. ஓகேங்களா? ரன் ஆச்சுங்களா இருக்கணும், ரன் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம மெயின் வந்து ப்ராஜெக்ட்லேயே ப்ளஸ் நம்ம ஓன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த கமாண்ட் அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கமாண்ட் கேன் பி யூஸ்ட் எக்ஸ்பிளைன் த கோட். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கமாண்ட் கேன் பி யூஸ்ட் மேக் த கோட் மோர் ரீடபிள். ஓகேங்களா? அதாவது இந்த கோடை யார் வேணால் படிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் உங்கள் டீமில் உங்கள் ப்ராஜெக்ட் ஆர் ப்ரோக்ராமை பார்த்தா ஈஸியாக
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம கமாண்டை ஏன் யூஸ் பண்ணணும், ஒய் யூஸ் த கமாண்ட்ஸ், அது ஏன்னா கமாண்ட் மேக் யுவர் கோட் ரீடபிள் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு 5 days கழித்து பார்த்தா நமக்கு புரியும். இதே ஒரு 1 year கழித்து பார்த்தா நமக்கு புரியும். பட் இருந்தாலும் அக்யூரேட்டாக நமக்கு புரியாது. ஒரு 10 லைன் கொண்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் லேக் ஆஃப் லைன், ஓகேங்களா, அப்போ நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால் யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு டீபக்கிங் பர்பஸ். டீபக்கிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. We can use command for code collaboration as help for developer understand to your code. அதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி நம்ம கோடை மற்றவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. கிரியேட்டிங் ஏ கமாண்ட் ஒன்றுமே இல்லை, இந்த ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா அது ஒரு கமாண்ட், ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட் ஒன்று தர கமாண்டு. இந்த கமெண்ட்ஸ்லேயே 2 டைப் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட் டைப். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். ஒன்லி நீங்கள் ஹேஷ் மட்டும் போட்டிங்கன்னா அது சிங்கிள் லைன், அந்த லைன் ஃபுல்லாமே கமெண்ட் தான், ஓகேங்களா. நீங்கள் பிரிண்ட் யூஸ் பண்ணி இப்படி கோட் ஸ்கூலில் வந்து அதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இன்சைட் ஸ்கோர் அதான் நம்ம சேனல், இருந்துச்சுங்களா. எப்படி ரன் பண்ணுறதுன்னா ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் ஃபீச்சர் நான் F5 அமுத்துவேன், ஓகேங்களா. ஹலோ வேர்ல்ட் இன்சைட் கோட் வந்துடுச்சுங்களா. இந்த கோட் ஸ்கூல் வந்தாலே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன். நான் உங்களுக்கு போக போக இந்த ஸ்ட்ரிங்குனா என்ன நான் எல்லாமே சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், ஓகேவா. சரி, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் சொன்னேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் என்னென்னா மல்டி லைன் கமெண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் மல்டி லைன் கமெண்ட் வந்து நீங்கள் 2 டைப்பாக தரலாம். ஃபஸ்ட் டைப் வந்து ஹேஷ்டேக்கை நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் மல்டி லைன் கமெண்ட். இது மல்டி லைன் கமெண்ட்ஸ், ஓகேங்களா. இது ஒரு டைப்பு. செகண்ட் டைப் வந்து சேம் தான், ட்ரிபிள் கோட்ஸில் எடுத்துறோம். ஓகேங்களா. பத்து 55, ஓகேங்களா. இப்படின்னு தரலாம், இப்படின்னு தரலாம். மல்டிலைன் கமெண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. ஏன்னா ஹேஷ் உட்காந்து ஒவ்வொன்றா போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கோட்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சு, ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் வேரியபிள். ஃபஸ்ட்டு பைத்தான் வேரியபிள்ஸ்னால் என்ன? இப்போ வந்து நீங்கள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பைத்தான் வேரியபிள்ஸ். வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னா, இப்போ எனக்கு 10ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ 10, இப்போ உங்களுக்கு 10 பிரிண்ட் ஆகிடுச்சா? இருங்க, நான் மேலே உள்ள கமெண்ட் பண்ணிடுறேன்.
கமெண்ட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். டென். ஓகேங்களா? இப்போ இந்த 10ன்ற வேல்யூவே நான் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டோர் அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அதாவது ஒரு வேல்யூவை ஒருத்தால் ஸ்டோர் பண்ணுறதை யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள். ஓகேங்களா? அதாவது லெட்டர் ஆர் அது இங்கிலீஷில் இருக்கிற லெட்டர் தான். ஓகேங்களா? A = 10 print. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா A = 10. இப்போ 10ன்ற வேல்யூவை ஈக்குவல் என்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி A வந்து இங்கே வந்து இப்போ ஒரு வேரியபிளாக ஒர்க் பண்ணது. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் A கொடுத்தோன்னா இந்த 10 நமக்கு பிரிண்ட் ஆகும். பார்க்கலாமா? எஸ், 10. ஃபஸ்ட்டுக்கு 10 வந்து இதுக்கு, செகண்டுக்கு 10 வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சைடில் வச்சுக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும். கோடிங் ஈஸியாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே. 10 ஓகே வந்துச்சு. ஓகேங்களா? வேரியபிள்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ். A = 10, B வந்து hello world. ஓகேங்களா? இப்போ print AB கொடுத்தோம்னா 10 3 டைம் வரும் hello world. ஓகேங்களா? இதுதான் வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க, வேரியபிள். சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம எப்படி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? கிரியேட்டிங் வேரியபிள்ஸ். அது எப்படி கிரியேட் பண்ணால் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ அதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு வேரியபிள்னால் அதில் நமக்கு தோன்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ மீன் க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கும் சில விதிமுறை இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரூல்ஸை பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் நேம்ஸ். ரூல்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? A variable name must start with letter and underscore character. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நான் இங்கே அப்படி நான் டைப் பண்ணிக்கிறேன். வேரியபிள் ஸ்டார்ட் மஸ்ட் லெட்டர்னா இங்கிலீஷ் லெட்டர். ஓகேங்களா? இங்கிலீஷ் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். லெட்டரில் என்னென்னா கேபிட்டல் A to கேபிட்டல் Z அண்டு ஸ்மால் a to ஸ்மால் z வரைக்கும். ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ப்ளஸ் குறி பக்கம். அதாவது இப்படி மைனஸ்க்கு ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒன்று லெட்டராக இருக்கணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோராக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல்.
செகண்ட் ரூல் வந்து cannot start with a number. அப்போ நம்ம நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? cannot start with number. சப்போஸ் நம்ம அப்படி கிரியேட் பண்ணோன்னா நமக்கு எரர் காட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேன் ஒன்லி கண்டெயின் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் அண்டு அண்டர்ஸ்கோர். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தாங்க. கேபிட்டல் A to ஸ்மால் z வரைக்கும் 0 to 9, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் மட்டும். இது மட்டும்தான் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? can use variable name only use letter capital A to small z வரைக்கும், அதுக்கப்புறம் 0 to 9 வரைக்கும், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர். இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு வேரியபிள் நேம் தரணும், இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை தவிர நீங்கள் வேறு எதையுமே யூஸ் பண்ணால் உங்களுக்கு எரர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஏஜ் there are 3 different variables. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து a variable name cannot be any of Python keyword. அதாவது ஃபோர்த் மைன் என்னன்னா, இந்த ஏஜுக்கும் இந்த ஏஜுக்கும் இந்த ஏஜ், இது மூணுமே 3 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் வந்து cannot use keyword to variable name. சரி, நாம் அந்த கீவேர்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் படி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம் அவங்க சொன்னதெல்லாம் ரைட்டாக தப்பான்னு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, வேரியபிள் ஸ்டார்ட் வித் மஸ்ட் லெட்டர் மட்டும் அந்த அண்டர்ஸ்கோர். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நான் ஏன்னு என்ற ஒரு வேரியபிளில் 89 அப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி பார்க்குறேன். அப்படியே அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 89 நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, சப்போஸ் நான் நேம்னே தரேன். ஓகேங்களா? நேம் ஏன்னா ஃபுல் வந்து லெட்டர். ஓகே, 89 நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாமா? அப்போ ஸ்டார்டிங் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, அண்டர்ஸ்கோர் வந்துடுச்சு 89. சப்போஸ் சரி, செகண்ட் என்ன, கேனாட் ஸ்டார்ட் வித் ஏ நம்பர். சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? என்ன சொல்லுதுன்னு கண்டிப்பாக எரர் தான் வரும். பார்த்தீங்களா? இன்வேலிட் டெசிமல் லிட்ரல், அதாவது நீங்கள் வேரியபிள் நேம் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் அந்த அண்டர்ஸ்கோர் எடுத்துட்டு, சரி இல்லை, நான் வந்து வெறும் நம்பர் மட்டும், நம்பர் ப்ளஸ் லெட்டர் கொடுத்தாலும் எனக்கு சேம் எரர் தான் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னது ரைட்டு, செகண்டு சொன்னது ரைட்டு. தேர்டு வந்து we can use variable name only use letter மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அட் சிம்பிள் போட்டு பார்க்கலாம். அட்டு ப்ளஸ் எதுவும் ஒரு லெட்டர் தரலாம், எரர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா எரர். ஸோ அப்போ தேர்ட் சொன்னது ரைட். இப்போ ஃபோர்த்து வந்து ஏஜ் 3 டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பார்க்கலாம். ஏஜ் வந்து 20, ஏஜ் வந்து 21, கேபிட்டல் லெட்டரில் தரேன் 22. இதில் இது மூணுமே சேம் கிடையாது காய்ஸ். ஓகேங்களா? இது மூணுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 20ன்னு வரும், செகண்டாக கொடுத்தீங்கன்னா 21, தேர்ட் கொடுத்தீங்கன்னா
22. இப்போ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா 20 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே சேம் கிடையாது. ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். பைத்தான் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? cannot யூஸ் ஏ கீவேர்டு. கீவேர்டுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? கீவேர்டுனா ஆல்ரெடி அதுக்கான ஃபங்க்ஷன், அதாவது அந்த நேமுக்கான ஒரு ஒர்க் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுதான் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எதெல்லாம் கீவேர்டு நம்ம பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட் கீவேர்ட். இது வந்து ஒரு லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். லைப்ரரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை இம்போர்ட் பண்ணி keyword.kw லிஸ்ட் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கீவேர்டும் ஷோ பண்ணி காட்டிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கீவேர்டை நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும். ஓகேங்களா? நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, வித்துன்னு ஒரு இருங்க, நம்ம இதில் நன்னு ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா? cannot assign to none. ஸோ இது வந்து ஒரு கீவேர்டு. அது எடுத்து நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக எரர் தான் வரும். ஓகேங்களா? எரர். சரி, இதில் நம்ம எப்படிலாம் தரலான்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லெட்டரில் ஷார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து அண்டர்ஸ்கோர் வரலாம், தப்பு இல்லை. ஃபஸ்ட்லேயே அண்டர்ஸ்கோர் வரலாம். நமக்கு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், மிக்சிங்கில் கூட நம்ம இது தரலாம். வேரியபிள் நேம் ஃபுல் கேபிட்டல் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நம்பர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் தவிர மீதி எந்த லெட்டர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? நம்ம அப்படியே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? cannot assign to, சாரி, இந்த நன்றதை நம்ம ரிமூவ் பண்ணல. இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்சைட்ஸ் கோட் வந்துடுச்சா? ஓகே. கேபிட்டல் ப்ளஸ் ஸ்மால் இதெல்லாமே நம்ம மிக்சிங்கில் தர முடியுமான்னு பார்க்கலாம். தரலாம். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இன்சைட்ஸ் கோட் வந்துடுச்சா? ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் மிக்ஸ் பண்ணி நம்ம தரவே இல்லை. ஸோ இப்படி நம்ம தரலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இன்சைட்ஸ் கோட் வந்துடுச்சா? ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படிலாம் தரக்கூடாது, ராங் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட்டு நம்பரில் ஷார்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அண்டர்ஸ்கோரை தவிர மற்ற நம்ம எந்த கீவேர்டுமே சரி, எந்த ஸ்பெஷல் கேரக்டருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்பேஸுங்க வரக்கூடாது. இது வந்து எல்லாமே வந்து ராங். அதாவது நமக்கு கண்டிப்பாக எரர் வரும். செக் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா? இன்வாலிட் டெசிமல் லிட்ரல் வருது. அப்போ நம்ம இதை கீவேர்ட் பார்த்துருக்கோம். சரி, நம்ம இதை வச்சுட்டு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா? cannot assign to expression maybe you meant இப்படி கொடுத்தாலே பைத்தானால புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுத்தா கண்டிப்பாக ரன் ஆகும். அதே மாதிரி ஸ்பேஸ் விடக்கூடாது. இன்வாலிட் சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் கொடுத்தாலே எரர் தான் வரும். இப்போ வந்து உங்களுக்கு கிளியர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் நம்ம இன்னும் பார்க்கலாம்.
மெனி வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். அதாவது நம்ம ஒரே நேரத்தில் மல்டிபிள் வேரியபிள்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா, அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள் பி சி ஈக்குவல் 44, 55, 66 print a. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பி சி இது கண்டிப்பாக ரன் ஆகும். ஓகேங்களா, பார்த்தீங்களா 44, 55, 66 வந்துருச்சா. அதாவது வேரியபிள்ஸ் நீங்கள் இப்படியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெனி வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ஒன் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள் இப்படியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பைத்தானில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, எப்படி வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எங்கள் சேனல் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஓகேங்களா, A equal B equal C equal 55 print. இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எனக்கு சேம் தானே. பார்த்தீங்களா 55, 55, 55. அப்போ நம்ம இப்படியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பைத்தான் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் வேரியபிள்ஸ். அதாவது இப்போ ஒரு வேல்யூஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி அவுட்புட் கொண்டு வரலாம், அது யூஸ் பண்ணுறது தான் பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்ல. அந்த எக்ஸாம்பிள் நேமில் இப்படி இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. கோர்ஸ்குள்ளே இருந்தாலே ஸ்ட்ரிங். இது வந்து ஒரு வேரியபிள். பிரிண்ட் இதுதான் வந்து அவுட்புட் வேரியபிள்ஸ். அதாவது நம்ம கொடுத்த வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறது தான் அவுட்புட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் பிரிண்ட்ன்றது. ஓகேங்களா, அது சின்ன செட் கோட். ஓகே சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலான்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் இப்படியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்து மல்டிபிள் வேரியபிள் நீங்கள் எக்ஸ் வைஸ் கமா வைஸ் கொடுத்தாலே பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்களா பைத்தான் இஸ் ஆன்சர். இப்படியும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் அவுட்புட் மல்டிபிள் வேரியபிள்ஸ். A equal 44, B equal 10, C equal 10, print A plus B plus C. நம்ம இப்படி கூட்டி நம்ம ஆன்சர் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, 64, 44, 10, 50, 64 ஆன்சர் இஸ் ரைட். ஓகேங்களா, நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் நம்ம ஆட் பண்ண முடியாது. அது வந்து இது ஒரு முக்கியமானது. நீங்கள் நம்பரை ஆட் பண்ணலாம், ஆனால் நம்பரை ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண முடியுமா? முடியாது. பைத்தானில் கண்டிப்பாக எரர் வரும். அன்சப்போர்ட்டட் ஆப்ரேட்டர் டைப் ஃபார் இன்டிஜர் ப்ளஸ் ஸ்ட்ரிங். நான் ஸ்ட்ரிங்னா என்ன, இன்டிஜர்னா என்ன உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பேசிக் வீடியோன்றதுனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஓகேங்களா, டோன்ட் ஃபீல். நீங்கள் இதை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா,
சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் வேரியபிள் இன் பைத்தான். அதாவது நீங்கள் ஒரு வேரியபிளில் ஃபஸ்ட்டே ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துட்டீங்க. எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல், இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கீங்க, கோர்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ நேம் வந்து நான் பைத்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எரர் இருக்கிறதுனால இந்த எரரை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். பைத்தான் வந்திருக்குங்களா? இங்கே வந்துருக்கு. ஓகே ஓகே, இருங்க. நியூ லைன் கூட்டுறதுக்காக பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பைத்தான். ஓகே. இப்போ சேம் வேரியபிள்ஸ் தான், நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே இன்சைட்ஸ் நம்ம சேனல் நேம் தரேன். இன்சைட்ஸ் கோ சேம் அதே நேம். ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் இருக்குது, அதுக்கப்புறம் இன்சைட்ஸ் கோட். அதாவது இதோடைய மீனிங் என்னென்னா வேரியபிள் நேம் ஒன்று தான். ஓகேங்களா? நேம். ஆனால் உள்ளே தர வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் வேரியபிள்ஸ் இன் பைத்தான். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து வந்து டேட்டா டைப்ஸ். நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் டேட்டா டைப்ஸை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன டவுட்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், எனக்கு மெயில் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.